2 திராவிட கட்சிகள நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோமா. 2 பேருமே ஜிஎன் கில்லர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்லுவாங்க அரசியல் விமர்சகர்கள். ஒரு பக்கம் அதிமுக 32 ஆண்டு காலம் தமிழ்நாட்ட ஆண்ட கட்சி. இன்னொரு இதுல வந்து திமுக வந்து 20 ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்ட ஆண்ட கட்சி. அவங்க கிட்டேருந்து கூட்டணிகள் நம்ம கிட்ட வந்துருவாங்க அப்படின்னு ரொம்ப குறைத்து மதிப்பிட்டுட்டோமோ? நீங்க எல்லா கூட்டணியில இருந்தாலும், விஜயகாந்த் கிட்ட இன்னைக்கு தோத்து போய் 3வது இடத்துல தான் எதிர்க்கட்சி தலைவனுடைய அந்தஸ்தையும் இழந்தீங்கன்றத திமுக ஒத்துக்கும்ல. அதுல மாற்று கருத்து இல்லல்ல. எல்லாத்துக்குமே நடந்திருக்கு தானே அது. ஜெயலலிதா 4 சீட் இருக்கும்போது மூப்பனார் எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாரு. இது ஆமா. எல்லாத்துக்கும் அந்த அம்மா நடக்கிறது தானே. சட்டமன்றத்துக்கே வரலையா அப்போ? இத போன்ற நிகழ்வுகள் அரசியலினுடைய வரலாற்றுல எனக்கு மட்டும் தான் சொந்தம் கொண்டாடுறதுக்குலாம் இவங்களாலலாம் முடியாது. அது தீர்ப்ப சொல்லக்கூடியது மக்கள். திமுக வந்து நாளைக்கு அதிக ஏலத்திலேயே ஆட்சிய எடுத்துக்கிட்டு வந்து இப்ப திருப்பியும் அமைச்சரவையில உட்கார போகுது? இல்ல. ஒரு சாமானியனுடைய விரல்ல இருக்கு. அவனுடைய எண்ணத்துல இருக்கு. ஒரு சாமானியனுக்கு இங்க என்ன தேவைன்றது இருக்கு. அவனுக்கு தேவை நீங்க விட்ட ஃபார்முலா ரேஸ் 1 காரும் வான் சாகசமும் இல்ல.